ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண மாதிரி கேட்டிங்கன்னா, நான் சப்ஸ்கிரைபர் அடித்த மித்தை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எத்தனை மித்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 மித்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அடித்த மித்து தான். ஸோ என்னென்ன மித்துன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் அடித்த ஃபஸ்ட்டு மித் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர், ஐ ஹாவ் 2 மித். பரவாயில்லையே, நம்ம சப்ஸ்கிரைபர் 2 மித்து எடுத்துருக்காப்புல. என்ன மனுஷன். மித்து 1, ப்ரோ வாட்ச் பல்சர் RS200 பைக் ஹெட்லைட்டு. மித்து 2, ப்ரோ டேக் எனி பைக் ஆர் கார் பிளாஸ்ட் வித் ராக்கெட் லான்ச்சர், யூ கேன் சேஞ்ச் கலர், ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மித்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 மித்து எடுத்துருக்காரு. ஸோ வேறு லெவலு. ஸோ என்ன போட்டிருக்காருன்னா, நம்ம நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம RS200 ஹெட்லைட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டதால சரி உண்மையாக இருக்கும் போல் அப்படின்னு கேமுக்குள்ளே வந்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா நம்ம RS200 வந்து ஹெட்லைட் கலர் மாறி இருக்குது, பிங்க் கலரில் மாறி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வேறு இருக்குது. அது வேறு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறி இருக்குங்க. ஸோ இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கலர் ஃபுல் பர்பிளில் மாற்றணும்னா வச்சுக்கோங்களேன், அந்த பர்பிளோட மேட்ச் ஆயிரும். இவ்வளோ நேரம் பிங்க்குன்றேன். ஸோ பர்பிள். ஸோ இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டு பார்த்திங்கன்னா நம்ம RS200 ஹெட்லைட் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ மித்து 2 என்ன சொல்லியிருக்காரத அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ மித்து 2 என்ன சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்கும் எனக்கு. என்ன சொல்லுன்னா, ஏதாச்சும் ஒரு காரு பைக்கை வந்து பிளாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் மாற்ற முடியும் அப்படின்றாங்க. ஸோ ராக்கெட் லான்ச்சர் வச்சு இந்த RS200 சுட்டேன் பார்த்தீங்கன்னா வெடிச்சதில் மொட்டை கீழே வந்துட்டு பைக் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி மேம் வச்சு வெடிக்க வச்சுருக்கேன். ஏங்க கலர் மாறுதுங்க. போடுறா வேறு லெவலு. ஏங்க எப்போங்க அதெல்லாம் மாற ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வந்த அப்டேட் என்னடா அது கார் பறக்குதுங்க. வேறு அந்த வந்த அப்டேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா காரு வெடிச்சதுக்கப்புறமும் நம்மளால் கலர் மாற்ற முடியுது. ஸோ வேறு லெவலில். ஸோ இந்த 2வது மித்தும் கன்ஃபார்ம்டு. ஸோ அடுத்து நம்ம வந்து 3வது மித்து பார்ப்போம். ஸோ 3வது மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ ஃபன் ட்ராக் மோடுக்கு போயிட்டு 3 கட்டி சீட் போடுங்க, அப்புறம் ஹார்ஸ் ஸ்பான் பண்ணுங்கள், அப்புறம் ஃபியூல் டேங்கில் ஓடி வந்து ஃபியூல் டேங்க்கு மோதுங்க, ஹார்ஸ் பறக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வேணால் ஃபஸ்ட்டு வந்து 3 கட்டி போட்டுக்குவோம். ஸோ 3 கட்டி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஹார்ஸ் போட்டுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹார்ஸ் மேலே ஏறிட்டு இந்த ஃபியூல் டேங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓடி வந்து இடித்தா நம்ம ஹார்ஸ் பறக்குன்றாங்க. ஸோ ட்ரை பண்ணிடுவோம். ஏங்க குதிரை ஓடினதுக்கே பறக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இடிச்சாச்சு. ஏங்க பறக்குதியா? வேறு லெவலில் இருக்கே. பார்த்தீங்கன்னா பறந்து ஜுராசிக் பார்க்குள்ளே உள்ளே போயிட்டு அப்படியே வெளில ஒரு யூடியூனை போட்டு வருவான். அப்படி தாண்டா. ஏங்க பார்த்தீங்கன்னா அந்த இதில் இடித்து பார்த்தீங்கன்னா பறக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த மித்து. ஸோ இந்த மித்தும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. ஸோ வேணால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஜாலியாக இருங்க. ஆடுதாண்டா அடைய இந்த பில்டிங் மேலே போயிடல கைப்பில்ல. அதே மாதிரி பில்டிங் மேலாம் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபியூல் டேங்கில் இடித்தா தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த NPC கார் ஓட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே இடித்தாலே ஒர்க் ஆகுது. அப்போ இந்த குட்டி டான்ஸர் ஒர்க் ஆகாமல் அடிக்கடி நான் வந்து அதையும் ட்ரை பண்ணிட்டேன். குட்டி டான்ஸருக்கு வந்து ஒர்க் ஆகலை, நம்ம ஹார்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அது ஏன்னு தெரியல எனக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து 4வது மித்துக்கு போயிடுவோம். ஸோ 4வது மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்கார் வந்தால் தப்பிக்க முடியாது, ஐடியா இருக்குது, போலீஸ்கார் கதவுக்கு உள்ளே போய் உட்காந்து தப்பிக்க முடியும், ப்ளீஸ் ட்ரை இட், தேங்க்யூ அப்படின்னு போட்டு 3 ஹார்ட் போட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து போலீஸ் கேஸை வர வச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சுட்டுட்டேன். இந்த வயிற்றுலேயே போட்டு இந்த ஒரு அம்மா போகுது, இந்த அம்மாவும் சுட்டுருவோம். இந்த அம்மா இல்லைம்மா. பார்த்தீங்கன்னா இந்த அம்மா போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா 3 கட்டி ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணணும். ஏன்னா என் ஃபியூல் டேங்கில் அடித்து பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான். ஓகே, 3 கட்டி ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ போலீஸ்காரங்க வாடா 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 வாமச்சான் அப்படி தான்டா. டே நிப்பாட்றா. டேய் ஏங்க மொட்டாமல் அடித்து பறக்க விட்டாங்களே. ஐயோயோ. ஏங்க இன்ஃபீல்ட் சீட் வேறு கூட இல்லையே. போச்சு சாப்பிட்றான். நம்ம மாட்டியும் ட்ரை பண்ண மாதிரி வர போச்சுடா. செத்துட்டான்டா. ஓகே, ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்டு போலீஸ் வந்துட்டாப்புல. ஸோ வெளில வந்துட்டானா? வெளில வந்துட்டான். அவன் பாட்டு அங்கே போயிட்டுருக்காப்புல. நம்ம காருக்குள்ளே உட்காந்துறோம் டக்குன்னு. ஏங்க அவன் பாட்டு போயிட்டுருக்காங்க. தம்பி அடே தம்புடு, வேர் ஆர் யூ கோயிங்? ஏங்க எங்கிட்டோ போயிட்டுருக்காங்க அவன் பாட்டு. இந்த டேய் ஏங்க ஆம்பளை படத்தில் விஷால் ஜீப்பில் பறந்து வர மாதிரி நம்ம தலைவர் பறந்து போகிறேன் ஜுராசிக் பார்க்குள்ளே. உள்ளே போனால் டீனேஜ் அவன் குறைஞ்சிடுவான்டா உடனே. ஏங்க உள்ளே பறந்து போகிறேன். அவ்வளோ ஆர்வத்தோடு எதுக்கு உள்ளே பறந்து இல்லையே. ஏன்னா இவன் வேறு எங்கிட்டோ போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிற்கவும் மாட்டேறான். ஏன்னா நம்மளால் டக்குன்னு எய்ம் பண்ணி சுட முடியல, நடந்துக்கிட்டே இருக்காப்புல. ஏன்டா காலையில் வாக்கிங் போச்சுன்னா கிரிமினலில் பிடிக்கிறப்ப வாக்கிங் போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா. இவனால என்ன பண்ணுறது? நான் இந்த தலைவர் வந்துட்டாப்புல. தலைவர் நீனாச்சு பார் தலைவர். சுடுறாப்புல. இப்போ வந்து காருக்குள்ளே போய் உட்காந்துரும். ஓகே, காருக்குள்ளே உட்காந்தாச்சு. ஸோ காருக்குள்ளே உட்காந்துட்டேன். சுடுறான் இன்னும். ஏங்க லைஃப் குறையுதுங்க. ஏங்க காருக்குள்ளே உட்காந்துட்டு லைஃப் குறையில. அப்படின்னா நானும் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டர்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த மித்துக்கு போயிடுவோம்.
ஸோ அடுத்த மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ கோ இன்சைட் டு த ஏர்போர்ட் அண்ட் டேக் ஸ்ப்ளெண்டர் அண்ட் யூ கோ இன்சைட் த கேட் யூ கேன் கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஏர்போர்ட் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீட் கோட் போட்டு வர வச்சுக்கணும். ஸோ வர வச்சுட்டு செம்ம ஸ்பீடாக நேராக அந்த வேலி போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்கள் செம்ம ஸ்பீடாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொட்டை வந்து அதை பூந்துக்கிட்டு போவாப்பலையா. போகிறாயா பார்த்தீங்கன்னா இந்த மித்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பூந்துக்கிட்டு போகிறாயா, வேலை உள்ள இருக்கே. ஏன்னா இது வரைக்கும் நானே கூட ட்ரை பண்ணதில்லை. ஸோ அப்போ போகிறப்ப வருது. இப்போ மறுபடியும் ரிவர்ஸில் போனால் வருமானான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வராது. ஆனால் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன், வராது. ஓகே டே ஐயோ நான் செத்துட்டாவே. ஓகே ஸோ இதுனா ஃபைனல் மித் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ ஃபயர் இன்ஜினை ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஷூட் பண்ணால் ஃபயர் இன்ஜின் பாடி தான் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபயர் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஷூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கறிகட்ட மாதிரி மாறி வரும். இப்போ ஷூட் பண்ணது நம்ம ஃபயர் இன்ஜின் பாடி தான் வருதான். ஆமாயா வேறு இல்லைங்க. ஆனால் இது வந்து நானே பார்க்கல. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் போட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும். ஸோ இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கலர் மாற்றுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டிக்கும் கொண்டு வந்தாங்க போல இருக்குங்க. சரி ஸோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு அந்த மித்தெல்லாம் முடிஞ்சு. ஸோ இன்னும் அந்த மித்தெல்லாம் அடிச்சிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் அந்த அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கால்சன் ஃபேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.